சிம்பிளான மீன் குழம்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த குழம்பு செஞ்சாலும் நாம் அதுக்கு கொஞ்சம் வேலைகள் செஞ்சு தான் ஆகணும். இந்த மீன் குழம்பு நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதே செய்யலான்னு பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2மே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வதக்கி தனியாக வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையை கொரப்பாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் மாங்காய் சேர்த்து தான் மீன் குழம்பு செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீன் போட்டு இறக்கிடுங்க. உண்மையிலே இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.